ஹலோ ஆல் 2026ஓட ஃபர்ஸ்ட் சண்டே இன்னைக்கு டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை தருது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டோம்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு. டெய்லி இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சாமிக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தினமும் சாதம் சப்பாத்தி தோசைன்னு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. சரி ஓகே இன்னைக்கு மேகியில டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேகியை சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ஒரு பேன்ல நிறைய எண்ணெய் ஊற்றி குட்டியை கட் பண்ண பூண்டு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மேகி மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, வேக வச்ச மேகி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 ஸ்லைஸ் சீஸ் கொத்தமல்லியில போட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான சீஸ் கார்லிக் மேகி ரெடி ஆயிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்தது. அதை விட அதோட ஃப்ளேவர் அட்டகாசமா அல்டிமேட்டா இருந்தது. நீங்க இது ட்ரை பண்ணலைன்னா மறக்காம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. சூடா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. அப்புறம் குட்டிக்கு காலையில சுண்டல், ரவை, தயிர், ஜீரகம், பூண்டு, உப்பு, கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு சுண்டல் தோசை தான் சுட்டு கொடுத்தேன் இன்னைக்கு. இது கூடவே தக்காளி சட்னி வச்சு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. விரும்பி சாப்பிட்டாங்க குட்டி. உங்க வீட்லயே குட்டீஸ் இருந்தா மறக்காம ட்ரை பண்ணுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் இந்த நாள் இனி நல்லா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.